அதாவது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு செய்யும். ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அது அவருடைய கூட்டணி அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. வேற இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கணும். சொல்கிறத மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். வேற அது நீதிமன்றத்தினுடைய கருத்து. நீதிமன்றத்தினுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் எதுவும் கருத்து சொல்கிறது அது சரியாக இருக்காது. அது அரசாங்கமும் நீதிமன்றமும் உள்ள பிரச்சனைகள். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து முதல்ல பூத் கமிட்டி மீட்டிங் போட்டு ஓகே, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்திய திருநாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே இருக்குது. இதில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூட நாளைக்கு கட்சி ஆரம்பித்து பூத் கமிட்டி ஆரம்பிக்கலாம். அதில் நம்ம போய் என்ன கருத்து சொல்ல முடியும்? சேலத்தில் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இலை மேலே தாமரை மலரும் இலையும் தாமரையும் கூட்டணியாக ஒன்று சேர்ந்து எல்லா இடமும் ஜெயிக்கணுங்கிறது அர்த்தம். இலை மேலே தாமரை மலரும் சொன்னீங்க நீங்கள், அதுக்கான அர்த்தம் தான். அதாவது ஒரு தாமரை பூ இருக்குன்னா கீழே இலை இருக்கத்தான் செய்யும் இல்லையா? நீங்கள் அதில் ஒரு அர்த்தத்தை என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு ஒவ்வொரு டிவிலையும் உங்கள் ரேட்டிங் கூடணும், அதுக்கு ஏதாவது வார்த்தைகளை வாங்கி பேசணும். எங்களுடைய கூட்டணி உறுதியானது, இறுதியானது. அதுக்கப்புறம் எது சீட் ஷேரிங் எதுனாலுமே நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். சீட் ஷேரிங் எதுனாலுமே திரு யூபிஎஸ் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசிக்கொள்வார்கள். பின்னாடி ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பின்னாடி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைகிறது வாய்ப்பு. அதில் பாஜக முதல்ல எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது எல்லா விஷயங்களிலும். ஆக அது அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மன கோரிக்கை. இது ஏற்கனவே பழைய கதை. திண்டுக்கல்ல புதுசாக நீங்கள் பூட்டை திறக்கிறீங்க. அதாவது முதல்ல எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் நாட்டுப்பற்றுங்கிறது வேணும், தேசப்பற்று தேச உணர்வுங்கிறது வேணும். அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும். டிவியில் வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினாலும் இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருக்கார் பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்கார் அவர்? பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும், பாரதம் மோடிக்கு முழு ஆதரவு கொடுப்போன்னு யார்? ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கார். எந்த கட்சியை சேர்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நமது தேச உணர்வுக்காக பாடுகிறார். இந்த மாதிரி ரேவந்த் ரெட்டி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள்.